இந்த வட்டாரம் அதிகமான வாக்குகளை கொண்டிருந்தாலும் பிச்சவாணியங்குளம் அதே போல வேப்பங்குளம் மருதமடு 3 கிராமங்களும் சேர்ந்ததாகத்தான் நாலாங்கட்டை 4 சேர்ந்ததாகத்தான் இந்த வாக்குகள் இருக்கின்றது. அந்த வாக்குகளை ஒற்றுமையாக நின்று அளிப்பதன் ஊடாகத்தான் நாம் விட்ட இடத்திலிருந்து நமது பணிகளை இன்ஷா அல்லாஹ் தொடர முடியும் என்பதை இந்த பிரதேச மக்கள் உணர்ந்து செயல்படுகிறார்கள் என்பதை இந்த தேர்தலிலே அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தல் நிறைய கட்சிகள் இந்த பிரதேசத்திலே போட்டியிடுகிறார்கள். ஆளுக்கு ஒரு கட்சியிலே ஆளுக்கு ஒரு வேட்பாளர் இறங்கினாலும் எந்த கட்சியோடு இந்த முஸ்லிம் பிரதேச மக்கள் கடந்த காலங்களில் இருந்து செயல்பட்டார்களோ அவ்வாறு செயல்பட்டதன் விளைவாக இந்த முஸ்லிம் பிரதேச மக்கள் எவ்வாறான பலாபலன்களை அனுபவித்தார்களோ அவ்வாறான நன்மைகள் இன்னும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த முஸ்லிம் பிரதேச சபையை வெற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தேர்தல் காலங்களிலே வந்து செல்லுகின்ற வியாபாரிகள் போல் பலர் வந்து செல்லலாம், வாக்குகளை பிரிக்கலாம். ஆனால் இந்த மண்ணிலே தொடர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு தெரியும் எந்த கட்சியினூடாக செயல்படுவதன் ஊடாக வாக்களிப்பதன் ஊடாக நமது தமிழ் சகோதரர்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற அரிப்பு வட்டாரமும் 8 வட்டாரங்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற வட்டாரங்களாக இருக்கிறது. 9 வட்டாரங்கள் 9 உறுப்பினர்கள் கிடைக்கின்ற பொழுதுதான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்க முடியும். எனவே இந்த மக்களிடத்திலே நான் அன்பாக வேண்டிக் கொள்வதெல்லாம் நீங்கள் இந்த வாக்குகளை சிதைத்து விடாமல், இந்த வாக்குகளை வீணடித்து விடாமல் வெல்லக்கூடிய ஒரு கட்சியான நமது கட்சிக்கு, அதுவும் ஆக கூடுதலான விருப்பு வாக்குகளோடு வழங்குகின்ற பொழுது எங்களுடைய போனஸ் சாசனத்திலே இருக்கின்ற சகோதரர் அனீஸ் அவர்களுடைய வெற்றியையும் உறுதிப்படுத்துகின்ற மக்களாக நீங்கள் அதிகபட்ச வாக்குகளை இந்த மண்ணிலே அளித்து அந்த வாக்கின் ஊடாக ஒரு உறுப்பினரையும் பெற்று இன்னொரு போனஸ் உறுப்பினரை பெறுவதற்கு பங்களிப்பு செய்கின்ற மக்களாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். எனவே அன்பு சகோதரர்களே, இன்னும் 7-8 கூட்டங்கள் எனக்கு இருக்கிறது. எனவே நிறைய நான் பேச விரும்பவில்லை. உங்கள் எல்லோருக்கும் ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இது உங்களுடைய கட்சி, இது உங்களுடைய நீங்கள் வளர்த்த கட்சி. இன்று இந்த மண் எவ்வாறு முன்னர் இருந்தது, இன்று எவ்வாறு மாறி இருக்கிறது. இந்த மண்ணிலே மின்சாரம் இருந்ததா, பாதை இருந்ததா, வீடுகள் இருந்ததா, பள்ளிவாசல் இருந்ததா, இவ்வாறான கட்டடம் இருந்ததா, அல்லது வேறு ஏதாவது இருந்ததா, மக்கள் சரி இங்கே வாழ்ந்தார்களா என்று உங்களுக்கு தெரியும். பிச்சவாணியங்குளம் ஊரிலே நாம் வாழ்ந்தோம். ஆனால் இந்த அலக்கட்டை நாங்கள் நினைத்து கூட பார்க்காத ஒரு பிரதேசமாக இருந்த பிரதேசம் இன்று நீங்கள் மாத்திரம்தான் அருகிலே வாழ்ந்தீர்கள். இன்று அல்ஹம்துலில்லாஹ் பொற்கேணி மக்கள், வேப்பங்குள மக்கள், அதே போல அகத்திபுரப்பு மக்கள் 4 புதிய கிராமங்களாக உருவெடுத்து இன்று வாழுகின்ற மக்கள் மட்டுமல்ல, இன்னும் 40-50 வருஷத்துக்கு உங்களுடைய பரம்பரை வாழ்வதற்கான ஒரு எதிர்கால சிந்தனையோடு இவ்வாறான மாதிரி கிராமங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பல சவால்கள், பல பிரச்சனைகள், பல வழக்குகள் இதற்கு எதிராக வந்தாலும் அத்தனையும் நாங்கள் எதிர்த்து நின்று நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்று வரை நீதிமன்றம் ஏறி நாங்கள் இறங்குகிறோம். வில்பத்தை நாசப்படுத்தியதாக என் மீது பொய் அபாண்டங்களை சொன்னார்கள். இந்த மண்ணிலே உங்களுக்கு காணி வந்ததற்காகத்தான் எங்களுக்கு இவ்வாறான அவப்பெயர் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வழக்கு போய் கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டிலே நான் போட்ட அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது. 114 கோடி ரூபாவை கட்டுமாறு அப்பீல் கோர்ட்டிலே இந்த காணிகளை வழங்கியதற்காக எனக்கு எதிராக தீர்ப்பு வந்தது. அதற்கு எதிராக இந்த தீர்ப்பு தவறானது என்று சுப்ரீம் கோர்ட்டிலே நான் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது.
ஏன் உங்களுக்காக ஒரு அங்குல நிலம் கூட எனக்கோ எனது கட்சிக்கோ அல்லது எங்களுடைய ஒரு அலுவலகம் அமைப்பதற்கு கூட ஒரு 10 பைசா கூட இந்த காணிகளிலே நாங்கள் எடுக்கவில்லை. எல்லாம் 100க்கு 100% மக்களுக்கே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கட்சி பார்க்கவில்லை, நிறம் பார்க்கவில்லை, இனம் பார்க்கவில்லை, எதுவும் பார்க்கவில்லை. எல்லோரையும் சமனாக மதித்து நீங்கள் உங்களுடைய மண்ணிலே கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த தியாகத்தை, இந்த பணியை செய்து இன்று நான் வருகின்ற பொழுது சகோதரர் அனீசிடத்திலே கேட்டேன், இந்த தென்னை மரங்கள் எல்லாம் இந்த மக்கள் வந்து குடியேறிய பிறகு வைத்ததா என்று கேட்டேன். அவர் சொன்னார் ஓம் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக இருக்கிறது. தென்னை மரம் காய்க்கிறது, ஏனைய மரங்கள் எல்லாம் காய்த்து மக்கள் நிம்மதியாக வாழுகின்ற ஒரு அழகான பூமி இன்னும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, ஒற்றுமையாக இருந்து ஒரு வாக்கு கூட பிசகாமல் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த வாக்குகளை நமது கட்சி வேட்பாளர்களான மௌலவி பைரோஸ் அவர்களும் சோழர் அனீஸ் அவர்களும் அதிகபட்ச வாக்குகளால் வெல்லுவதற்காக இந்த தேர்தலிலே தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களித்து உங்களது ஒற்றுமையை நீங்கள் காட்ட வேண்டும். இந்த பட்டி இங்கே எண்ணுவார்கள், எண்ணுகின்ற பொழுது நான் அதை பார்த்து நமது கட்சிக்காரர்கள் சந்தோஷம் அடைகின்ற அளவுக்கு ஏனைய வட்டாரங்களை விட அதிக வீதாசாரத்திலே வெல்லுகின்ற வட்டாரமாக உங்களுடைய வட்டாரம் இந்த தேர்தலிலே பங்களிப்பு செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நண்பர்களிடத்திலே, உறவுகளிடத்திலே, சொந்தக்காரர்களிடத்திலே போய் சொல்லி வாக்களை வீணடித்து விடாதீர்கள். இந்த வாக்கள் பிரயோசனமான வெல்லப் போகின்ற, ஆட்சேபிக்கப் போகின்ற நமது கட்சிக்கு அழியுங்கள். நமது சகோதரர்கள் இந்த சபையிலே இருக்க வேண்டும் என்று ஒன்றுபட்டு செயல்படுங்கள் என்று அன்பாக வேண்டி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.